அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்ற தலைப்பில் தினந்தோறும் முரசொலி நாளிதழ் வர செய்தியை என்னுடைய யூடியூப் சேனலில் பகிர்ந்து வரேன். அதன்படி இன்னைக்கு 24 ஆகஸ்ட் 2020 திங்கட்கிழமை முரசொலி நாளிதழ் என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்ப்போம். வரலாறு காணாத வகையில் வானிலையோ பறந்து கொண்டிருக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தை இரட்டிப்பாக்கி இளைஞர்கள் நம்பிக்கையை நாசம் செய்து கொண்டிருக்கும் இந்த அரசுக்கு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, கொரோனா சுற்றுலா மற்றும் கொரோனா காலத்தில் போடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின்படி எவ்வளவு முதலீடுகள் பெறப்பட்டுள்ளன, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியாவில் இதுவரைக்கும் கொரோனா 30 லட்சத்தை தாண்டி இருக்கு. நெடுஞ்சாலை சுங்க கட்டண வசூல், உள்நாட்டு பெருமுதலாளிக்கு ஒப்பந்தம், மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி முடிவு. அதாவது டோல்கேட்ல சுங்க கட்டணத்தை இது வரைக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் வசூலித்து வந்தாங்க. இனிமேல் உள்நாட்டு பெருமுதலாளிகள் வசூலிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய நிதின் கட்கரி சொல்றாரு. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் இடியுடன் மழை பெய்யும் சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கு. தர்மத்தின் காவலர்களும் பிஎம் கேர் நிதியம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்து படிச்சு பாருங்க. இந்த பிஎம் கேர் பற்றி ஒரு சரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கே சரிதாவுக்கு சட்ட பாதுகாப்பு தர வேண்டும். அதாவது ஜாதி ரீதியாக அவமானப்படுத்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவருக்கு சட்ட பாதுகாப்பு தர வேண்டும் என கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்காரு. தமிழ் மக்களின் மேம்பாட்டிற்காக கலைஞர் உழைப்பு மகத்தானது என சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ரவீந்திரன் புகழாரம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து முத்தமிழர் கலைஞரின் நண்பர் குஞ்சப்ப சாதுவின் புதல்வர் ஞான பண்டிதர் மறைவுக்கு கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. புதிய கல்விக் கொள்கை ஏன் நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு 8 பாயிண்ட் அருமையா வந்திருக்கு. அதை பத்தி தனியா ஒரு வீடியோவை நான் போடுறேன். முரசொலி 4வது பக்கத்தில் சென்னை தெற்கு மாவட்டத்திற்கான வட்ட நிர்வாகிகள் பகுதி பிரிவாளர்கள் காலனி ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் எம்எல்ஏ அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு திராவிட இயக்க தீர்வுகள் நாளில் வழக்கறிஞர் ஆமு அசன் முகமது மற்றும் திமிரி நா சீனிவாசன் அவருடைய புகைப்படமும் அவர்களை பற்றிய செய்தியும் முரசொலியில 4வது பக்கத்தில் வந்திருக்கு. முன்னாள் டிஜிபி என்எல் வெங்கடேசன் மறைவு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு திமுக மாணவரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர் நியமனம். மாணவரணி செயலாளர் சிவிஎம்பி எழிலரசன் எம்எல்ஏ அறிவிப்பு. அதே போல திமுக மகளிர் தொண்டரணி திருநெல்வேலி மத்திய மாவட்ட பகுதி ஒன்றிய பேரூர் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அத மகளிர் தொண்டரணி செயலாளர் ஹெலன் டேவிட்சன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதே போல திமுக விவசாய அணி தொழிலாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்கு நியமிச்சிருக்காங்க. அதே போல நீலகிரி மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழர் கலைஞர்களின் சிலை திறப்பு விழா காணொலி காட்சி மூலமாக கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு. இன்னைக்கு பகல் 12 மணி அளவில் கடைசியா முரசொலி சில நினைவுகள் தொடர்ந்து 10வது நாளா தொடர் கட்டுரை வெளிவந்துருக்கு. இன்னைக்கு முரசொலி மொத்தம் 8 பேர் தான். இதோட இன்னைக்கு முரசொலி முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன முரசொலி வரும்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.